Hello friends, welcome back to Sandy Food Recipe. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபீஸ் பார்த்துட்டு வரோம். அதுலயும் ஸ்பெஷலா எக் பொடிமாஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ எதனால ஸ்பெஷல்னா நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய எக் பொடிமாஸ்ல ஒரு மேஜிக் இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ண போறோம். வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சோ ஒரு சூப்பரான எக் பொடிமாஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டையெல்லாம் தனியா உடைச்சு வச்சுக்கலாம். தரமான நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிறேன். இதை இப்படி லைட்டா தட்டிட்டு உடைக்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. பாருங்க, ட்வின் பேபிஸ், ஒரு முட்டைக்குள்ளேயே 2 கரு இருக்குது. நம்ம வாங்கின முட்டை எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுலயும் 2 மஞ்சள் கரு இருக்குது. தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வாங்கின முட்டைகள் எல்லாத்துலேயுமே 2 மஞ்சள் கரு தான் இருந்துச்சு. நம்ம இப்போ 4 முட்டை எடுக்க போகிறோம். 4 முட்டையை இதே மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எக் பொடிமாஸ் செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்கிறேன். எப்போவுமே பாரம்பரிய சுவை கிடைக்கணும்னா கண்டிப்பாக மண் சட்டியில் தான் குக் பண்ணி ஆகணும். மண் சட்டி நல்லா சூடானதுமே இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, கடுகு பொட்டி வந்ததுமே ஒரு 10 கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு கூட 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன சைஸ் வெங்காயம் தான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம கிரேவியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆனால் இந்த பொடிமாஸுக்கு 50% வதங்கியிருந்தாலே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு கூட ஒரு மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்க போகிறேன். இந்த தக்காளியை தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்க்காட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வத்தல் தூள். வத்தல் தூளும் தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம ஏற்கனவே உடைச்சி வச்சுருந்த முட்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு தடவை இப்படி நம்ம முட்டைகள் எல்லாத்தையும் பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முட்டைகள் எல்லாம் வரட்டி எடுத்த பிறகு பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கணும்னா கொஞ்ச நேரம் முட்டையை அப்படியே விட்டுட்டு திரும்ப வரட்டி எடுத்துக்கோங்க. ஒருவேளை சின்ன சின்ன துண்டுகளாக வேணும்னா உடனே நம்ம வரட்டி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வரட்டி எடுத்துக்கலாம். நம்ம மண் சட்டியில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நல்லா வரட்டி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைது வரைக்கும் நல்லா வரட்டி எடுத்துட்டு ஃபைனலாக மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான எக் பொடிமாஸ் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. வாசனையே தூக்குது, இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.